11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஒசூரில் முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜேசுராஜ் வழங்கிட கேட்கலாம். ஜேசுராஜ், வணக்கம். இந்த தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் என்னென்ன முன்னணி நிறுவனங்கள் முதலீடு மேற்கொள்ள இருக்கிறது? இதனால் எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாக இருக்கிறது? தமிழக தொழில்துறை என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது TN ரைசிங் தமிழ்நாடு வளர்கிறது என்ற பெயர்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இந்த மாநாடுகளை தமிழ்நாடு முழுவதும், அதாவது தொழில்துறை எங்கெல்லாம் வளர்ந்திருக்கிறதோ அந்த பகுதிகளெல்லாம் இந்த மாநாட்டை நடத்தி வருகிறது. ஏற்கனவே கடந்த மாதம் தூத்துக்குடியில் முதலாக இந்த மாநாடு நடைபெற்றது. அப்போது 32,500 கோடி அளவிலான முதலீடுகளை கையெழுத்தானது. அதனைத் தொடர்ந்து கோவை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி போன்ற இடங்கள்லாம் இந்த மாநாடு, தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாடு முதலமைச்சரும் இது தொடர்பாக பேட்டி அளித்திருந்தார். அந்த வகையில் இன்று ஓசூரில் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று நடைபெற்று வருகிறது. இதுல தமிழ்நாடு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள், அதே போல தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இதில் கலந்து கொண்டு உள்ளனர். இந்த தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் கலந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாநாட்டில் 24,370 கோடி முதலீட்டுக்கான 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இதுல கையெழுத்தாக உள்ளது. இதன் மூலம் 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு அதாவது வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதே போலதான் இந்த மாநாட்டை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடத்தவும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே இது சம்பந்தமாக வெளிநாட்டு பயணத்தின் போதும் இந்த தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் ஜெர்மன், இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்து அங்கிருந்து 15,000 கோடிக்கு அதிகமான தொழில் முதலீட்டுகளை ஈர்த்து வந்தார். அதன் ஒரு பகுதியாக அடுத்த கட்டமாக இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு தற்போது ஓசூரில் நடந்து வருகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயசுராஜ். செப்டம்பர் 11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.